இருப்பார். அதாவது நர்த்தனம் ஆடி தேவர்களுக்கு பூரா காட்சி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படின்றப்ப அந்த நடனத்தை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். அப்படின்றப்ப சிவனுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. அது இந்த பிரதோஷ வேலையில் தேவர்களுக்கு காட்சி கொடுக்கறத பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்கறதுனால தான் அந்த நந்தி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அபிஷேகத்துக்கு இந்த பொருள் தான் வாங்கிட்டு வரணும், எல்லா பொருளும் கலந்து தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் இல்லை. ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் முழுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி. என்னால் இன்றைக்கி 1 கிலோ மஞ்சள் பொடி வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த 1 கிலோ மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கலாம். இல்லை மாவு என்னால் 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும், அந்த மாவு 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். இல்லை பஞ்சாமிரத்துக்கு என்னால் பல வகைகள் பூரா வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமும் உங்களுடைய விருப்பம் தான், சரியா? ஏன்னா அபிஷேகத்துக்குன்றது ஒரு முழு முருகமாக. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அல்லாது செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி அந்த நாட்களையும் நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம் சுவாமிக்கு. அப்படின்றப்போ உங்களுடைய பொருட்கள் வந்து எப்போனாலுமே அபிஷேகத்துக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து அமாவாசை வருது, சரியா? இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை. நம்ம இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இன்னைக்கு சிவபெருமானுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணோம்? ஏன்னா நந்தியம் பெருமாளுக்கு வந்து அந்த பங்குனி மாதத்தில் வந்து திருமணம் நடைபெறும், சரியா? நந்தியம் பெருமானுக்கு, அதாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கிட்ட வந்து மொத்தம் 3 நந்திகள் இருப்பாங்க. அதாவது வாயிலில் ஒரு நந்தியும், அபிஷேகத்துக்கு ஒரு நந்தியும், பிரணாத நந்தியும் சொல்லுவாங்க. அதாவது ஊர்வலம் போகிறதுக்கு ஒரு நந்தி பகவான் இருப்பார், அவர் பார்வையில் ஒருத்தவர் இருப்பார், அவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவர் இருப்பார். அப்போ அதிகார நந்தின்றவருக்கு திருமணம் நடக்கும். அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக தான் அந்த திருமணம், அதாவது திருவாரூர் தியாகராஜ பெருமாளுடைய கோவில் வந்து ரொம்ப விமர்சனம் நடக்கும். அந்த ஒரு காரணமாக தான் நமக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த குங்கும அபிஷேகம் பண்ணியிருக்கோம். அதாவது ருத்ராபிஷேகம் சொல்லக்கூடியது இந்த குங்குமாபிஷேகம். இதை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிவபெருமான் வந்து அம்பாவை வந்து தாங்கி இருக்கக்கூடிய காட்சியாக காணிக்கக்கூடியது இந்த குங்குமாபிஷேகங்கிறது. அதனால என்ன கோரிக்கை இருந்தாலும் சிவபெருமான் அந்த வேண்டிக்கங்க. அதே மாதிரி இந்த பங்குனி மாதங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம் தான், சரியா? அதில் வந்து என்னென்னா நந்தியம் பெருமாளுக்கு அதாவது திருமணம் பண்ணி வச்சத ஒரு மாதம் அப்படின்னால அதை ரொம்ப விமர்சையாக இருக்கக்கூடியது, அதை வேண்டிக்கங்க. அமாவாசை, பௌர்ணமிக்கு ரொம்ப விமர்சையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் கோவிலுக்கு. அதனால் வந்து கோவில் அப்படி எதுவும் சந்தேகம்னா நிர்வாகத்திட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா அதில் தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ நேரம் பூஜை நடக்குது, எப்போ நடக்குது. அதே மாதிரி உங்களால் ஒரு பிரசாதம் போட முடியும், இல்லை என்னால் முடியாது, நீங்கள் கோவில் சார்பாக போட்டுருங்க அப்படின்னா இந்த கோவிலே செஞ்சு அன்றைக்கி பிரசாதமும் பண்ணிடுவாங்க, சரியா? எல்லாரும் வாங்க, வந்து கிரிவலம் வாங்க, சரியா? ஏன்னா பிரபஞ்ச சக்தி சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலமாக, அதாவது நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு சிவாலயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதாவது இயற்கையோட ஒட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் வந்து பூரா அதாவது மையப்பகுதியில் தான் கட்டுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனாகவே, அதாவது தியான ரூபத்தில் சிவபெருமான் வந்து இப்போ பிரபஞ்ச மலை இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பூரா சித்தர்கள் தான் இருப்பாங்க, சரியா? அப்போ நமக்கு மலை அடிவாரத்தில் நமக்கு சிவபெருமான் கிடச்சிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிரிவலம் வந்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நினச்சிக்கிட்டு வேண்டிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் சிவநாமத்தை வந்து தியானம் பண்ணுங்க. ஏன்னா சிவநாமத்தை தியானம் பண்ணுறது தான் ரொம்ப விமர்சனம், அதாவது ரொம்ப விமர்சையாக பண்ணக்கூடியது. சிவஞானம் வந்து ரொம்ப, அதாவது அவருடைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவர் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார், நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் நல்வழியப்படுத்துவார். அதனால வந்து அதாவது நான் வந்தேன் ஒரு தடவை வந்து நான் சுற்றினேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பு வந்து வச்சிடக்கூடாது. ஏன்னா சிவபெருமான்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்க தான் அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். முதல்ல வந்து கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த கஷ்டங்களை நம்ம எப்படி தாங்கிக்கிறோம், சரி பரவாயில்ல என்னுடைய பக்தன் வந்து என்ன இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னை வந்து தரிசிக்க வராரு அப்படின்ற ஒரு சக்திய மூலியமாக தான் அவர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவார், சரியா? அதனால் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், வெள்ளி, செவ்வாய் அப்படின்ற நாட்களில் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விமர்சனம் தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் கலந்துக்குங்க. அமாவாசை, பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம். அதில் வந்து வரதை வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. ஏன்னா கிரிவலம் வந்து மற்ற பெரிய பெரிய கோவில்களில் தான் நடக்கும். அதுவும் மலைப்பாங்கானது மூல விக்கிரமம் நம்ம சொன்னோம்னா திருவண்ணாமலையை தவிர்த்து வேறு எங்கேயும் கிரிவலம்ங்கிறது குறைவு தான், சரியா? ஏன்னா திருவண்ணாமலையை தவிர்த்து கிரிவலம்ங்கிறது அதிகமாக இல்லை. நமக்கு வந்து பிரபஞ்ச சக்தியாக சிவபெருமானே இவ்வளோ பெரிய ரூபமாக நமக்கு உட்காந்துருக்கார். அப்படின்றப்ப நம்ம வரோம், வந்து நம்முடைய என்ன கோரிக்கையோ பிரதானமாக வந்து 3 சுற்று தான், 3 தடவை நம்ம கிரிவலம் வர்றது. அதே மாதிரி பையாக தான் வரணும். நான் வந்தே வேகமாக வந்து சுற்றுனேன் அந்த மாதிரி நம்ம சுற்றக்கூடாது. நம்முடைய சத்தம், கால் எடுத்து வைக்கக்கூடிய சத்தம் வந்து வேகமாக கேட்கக்கூடாது. நம்முடைய மனநிலையில் சிவனுடைய நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே நம்ம சுற்றி வரணும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி கிரிவலம் வரத்தான் கண்டிப்பாக வந்து நம்முடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும், சரியா? அதனால் என்ன கோரிக்கையோ ஒரு பிரதானமான கோரிக்கை, அதாவது ரொம்ப நாள் இது நான் பண்ணியிருக்கேன், இது எனக்கு கிடைக்கல அப்படின்ற கோரிக்கை மூலியமாக நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக வந்து அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பா. நிச்சயமாக வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எல்லாம் சத்தமா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அதாவது